ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா நிறைய கூலான ஹாட்டான அப்டேட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், பிடிஎஸ்ல இப்போ ஹாட்டாக போயிட்டு இருக்க நியூஸை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்காக என்ன அப்படின்னா பாக் ஜிமின் இன் த ஸ்கர்ட். த ஸ்கர்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் பஜார் அவங்களோட சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான அவங்களோட தீம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் மேல் அப்படின்னு சொல்லி எந்த கேட்டகரியும் கிடையாது. ஃபேஷன் இஸ் த ஃபேஷன். யார் வேணாலும் எந்த ட்ரெஸ்ஸை வேணாலும் வேர் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் தீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற மாடல் யார் அப்படின்னா பில்போர்ட் ஆர்டிஸ்ட் த பார்க் ஜிமின். எஸ், நம்மளுடைய ஜிமினா இதுதான் அவங்க மெயினாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலவங்க, அதாவது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ட்ரெஸ்ஸை ஒரு மேல் வேர் பண்ணியிருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நல்லா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இதை தான் சொல்லிட்டு இருக்கு. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் மேல் எந்த கேட்டகரியும் கிடையாது. ஃபேஷன் இஸ் த ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து பாக் ஜிமினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ், ஒரு மெயிலோட ஜீனை போட்டு ஒரு கேர்ள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு கேர்ளோட ஸ்கர்ட்டை போட்டு ஒரு மெயில் ஏன் மார்க்கெட் பண்ணக்கூடாது? ஃபீமேலோட ஸ்கர்ட் வந்து அவ்வளோ மோசம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வரவேற்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாக் ஜிமின் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் ரொம்ப கூலாக க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ பாக் ஜிமின், கங்க்ராச்சுலேஷன், குட் ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா மின்யூங்கி சுகா. எஸ், நிறைய பிடிஎஸ் ஆர்மிஸ்க்கு தெரியும் சுகாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவர் பிடிஎஸை தாண்டி அவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த சச்விட்டா மூலயமா நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த எபிசோட மெயின் கெஸ்ட் யார் அப்படின்னா லீ சோ யோங். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட். இவங்கள பற்றி நம்ம சுகா எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாரு தெரியுமா? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அவர் தான் ரொம்ப எங்கணும், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து ஒருத்தங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் இதில் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ சுகாவுக்கு பிடிஎஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. அதை பற்றி சுகா இது வரைக்கும் சொல்லலை. பட் இந்த சச்வீட்டால நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிஎஸை தாண்டி சுகாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க, அவரோட ரிலேஷன்ஷிப் இப்போ நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சச்வீட்டால கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை பற்றி அவர் பேச போகிறாரு. ஸோ நான் இந்த எபிசோட்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் அவர் நிறைய அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ், சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து பெருசாகிறதுல ஹாப்பி தான். ஏன்னா சுகா நிறைய டைம் சொல்லியிருக்காரு பிடிஎஸ்ல இருக்கவங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக வெளியே போகும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அதிகமாக இருக்கிறது நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா பிடிஎஸோட லோகோவை காப்பி பண்ணிட்டாங்க. எஸ், யார் அப்படின்னா கொரியாவோட ஃபுட்பால் டீம். ஏஷியன் ஃபுட்பால் லீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபுட்பால் லவர்ஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இதில் கொரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீம் வந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த கேமில் பிரீமியோங்கம் சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக் சோங் யங் வந்து ட்விட்டர் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நல்ல விஷயம்தான். பட் அவரோட ட்விட்டர் பேஜோட லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயமா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பிடிஎஸோட லோகோ மாதிரி இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ், வேர்ல்டு வைஸில் எல்லாருக்குமே தெரியும் இது பிடிஎஸோட லோகோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபார்மேட்டை கூட மாற்றலை, லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்குது, கலர்ஸை மட்டும் மாற்றி அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் டீம் எப்படி விளையாடுச்சு அப்படின்னு சொல்லலை, இது பிடிஎஸோட லோகோ, நீங்கள் எதை எப்படி காப்பி பண்ணலாம், இதை எதுக்காக நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க.
ஸோ இவர் வந்து எதுக்காக அவர் போட்டாருன்னு தெரில, ஆனால் இது யாருக்குமே பிடிக்கல அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. பிடிஎஸ் ஆர்மிக்கு மட்டும் கிடையாது, ஃபுட்பால் லவ்வர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுட்பாலுக்கு வந்து விளம்பரம் எதுவுமே தேவை கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவர் இதை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டீம் ஜெயிச்சிருக்கு, ஆனால் யாருமே அதை பற்றி பேசல. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிடிஎஸ் லோகோ, இதை ஏன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தேவையில்லாமல் இதை யூஸ் பண்ணி பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிடிஎஸ் லோகோவை இவர் யூஸ் பண்ணது சரியா தப்பா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.